ரொம்ப கம்மியான நேரத்தில் எப்படி ஒரு திணை லட்டு செய்யுதுன்னு பார்ப்போங்க. ஒரு அழகு திணை அரிசி எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதை வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் அந்த அரிசி சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்த பிறகு ஒரு கை பாதாம் ஒரு கை முந்திரி போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பொடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சிருக்க திணை, 50 கிராம் ஒற்றைக்கடலை, முந்திரி, பாதாம், 2 ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு திணை மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதே நான் பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுடலாம். இதில் முந்திரி வறுத்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க முந்திரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும். இது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்துட்டு லேசாக செட் ஆன உடனே பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான திணை லட்டு தயாராகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.